டிடிவி அவர்கள் வந்து என்டிஏ விட்டு வெளியே போய் ரொம்ப ஆக்ரோஷமா பேசணும் சரி, எடப்பாடி நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னதும் சரி, இல்ல ஓபிஎஸ் அவர்கள் பேசுங்க, எல்லாவற்றுக்கும் பின்னாடி அண்ணாமலை நிச்சயமா இருக்காரு. மறைமுகமாக கூட இல்ல நான் வந்து பாஜகவை கழட்டி விட்டு நான் வரலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? அவர் அதை செய்ய போவது கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக நான் தொடர்ச்சியாக இருப்பேன். அதுதான் இங்க போட்டி வந்து யாருக்குங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. நான் பார்க்கின்ற வரைக்கும் அந்த கட்சி அங்கு தன்னுடைய வியாபாரத்தை அபிஷியலா துவக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு வரணும். கொள்கை எதிரி பாஜக எனக்கு புரியுது. அரசியல் எதிரி யாரு? இல்ல அரசியல் எதிரியே இல்லாத மாநிலமாக பாண்டிச்சேரி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இப்ப செங்கோட்டையன் வந்து இப்போ ரெண்டு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் தலைமையிலான நிர்வாக குழு கூட்டம் கூடியதா இன்னைக்கு வரைக்கும். அப்ப அந்த முழு ஒத்துழைப்பு இன்னும் சொல்லப்போனா புஷியானந்த் அவர்களுக்கு காட்டப்படுகின்ற அந்த விசுவாசம் செங்கோட்டையனுக்கு காட்டப்படுமானா புஷியானந்த் அனுமதித்தால் நடக்கும். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். புதுச்சேரியில அந்த தாவேக்க கூட்டத்திற்கு பிறகு தாவேக்க மீதான அந்த மதிப்பு, அந்த பார்வை எல்லாம் மாறிடுச்சு. எப்படி வந்து எம்ஜிஆருக்கு வந்து புதுச்சேரி வந்து ஒரு துவக்கமா இருந்துச்சோ ஆட்சி அமைப்பதற்கு, அதே மாதிரி விஜய்க்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நிறைய பார்க்க முடியுது. அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? இல்ல சார், நான் தொடர்ச்சியாக ஒரு செய்தி தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. இந்த காவல்துறை அதிகாரி ஈசா சிங் அவங்க கண்டிச்சு நேற்று பார்த்த மாதிரி இன்னைக்கு புதுசா ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, அவங்க அந்த உள்ள அனுப்பும் போது டோன்ட் டை ஃபார் தளபதி, டை ஃபார் தளபதிங்கிறாங்க. போ உள்ள போ சாகு போய் தளபதிக்காக. அந்த வீடியோ தான் பார்த்தேன் நான் வந்து. ஏன்னா நீங்க இந்த பார்வை மாறிடுச்சுன்னா எந்த விதத்தில் சார்? முதல்ல அடிப்படையில் புதுச்சேரி பொதுக்கூட்டத்திற்கான நோக்கம் என்ன சார்? தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாருமே தெரியும், நான் ஆட்சியை பிடிக்க போறேன், 2026 நான் தான் முதலமைச்சர் அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அரசியல் எதிரி வந்து திமுக, கொள்கை எதிரி பாஜக, இவங்க 2 பேரும் எதிர்த்து அரசியல் பண்ண போறேன், வேற யாராவது கூட்டணிக்கு வராதா நீங்க வரலாம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அதுல எந்த நிலைப்பாடுல எந்த பிரச்சனையும் இல்ல. வேற பிரச்சனைகள் இருக்கிறது, பல விஷயங்கள் பேச மாட்டேங்கிறாரு. திருப்பரங்குன்றம் குறித்து பேசாம வாய் மூடிட்டே இருக்காரு அப்படிங்கிற சிக்கல்கள் இருக்கு. அறிக்கைகள்லாம் ஒழுங்கா இல்ல. யாருங்க உங்க கேண்டிடேட்ஸ், எப்படிங்க நீங்க ஜெயிப்பீங்க, அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. பட் ஆனா ஒரு நிலைப்பாடு தெளிவு, திமுக எதிர்த்து அரசியல் செய்கின்றேன். அங்க புதுச்சேரியில் இவர் ஏன்னா ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு? 2026 தளபதி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவார், புதுச்சேரியில வெற்றி பெற போகின்றார். புஷியானந்தும் அதை சொல்கின்றார். விஜய் ரொம்ப தெளிவா சொல்லல, இங்க அரசியல் எதிரி, இங்க நாங்க ஜெயிக்க போறோம், கடைசியா முடிக்கும் போதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டோலி வீசி பறக்கும் தான் சொன்னாரு. சரி, யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகின்றார்? இங்க நான் வந்து இல்ல, இப்ப ஏற்கனவே இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில சில பிரச்சனைகள் இருக்கின்றது, அவங்களை எதிர்த்து நான் அரசியல் செய்ய போறேன். ஓப்பனா சொல்லாட்டாலும் திரு ரங்கசாமி, முதல்வர் ரங்கசாமிக்கு நன்றி சொல்வதன் மூலமா அவர் ரங்கசாமி கூட ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியல. அது சார், அந்த கூட்டணி வந்து இப்போ நீங்க அந்த மாதிரி பேச்சுக்கள் முன்னாடி நடந்தது சார். நீங்க வந்து நான் அந்த கட்சியில இருக்கும் போதே நடந்தது. என்ன மாதிரின்னு கேட்டீங்கன்னா, அவங்க போய் அப்ரோச் பண்ணும்பொழுது பாஜகவை நீங்க கழட்டி விட்டுருங்க, பாண்டிச்சேரியில பாஜக கழட்டி விட்டுருங்க, ஏன்னா அவங்க கொள்கை எதிரி நாங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம், நம்ம 2 பேர் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கலாம். ரங்கசாமி ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொன்னார். சார், இது வந்து யூனியன் டெரிட்டரி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க ஆட்சி செய்ய முடியாது. மத்திய அரசாங்கத்துடைய ஒரு அனுசரணை போக்காம வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிதியில எப்படி நிதி பங்கீடுங்களுக்கு சிக்கல்கள் இருக்கு. நாங்க சுயமா எதுவும் பெரிய விஷயங்கள் பண்ண முடியாது. நிறைய வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்தால்தான் இங்க நடக்கும். மாநில கோரிக்கைக்கான விஷயங்களாக இருக்கலாம், இல்ல வந்து நிதி பங்கீடா இருக்கலாம், எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். அப்ப பாஜக கழட்டி உங்க இஷ்டத்துக்குலாம் நாங்க இங்க செயல்பட முடியாது, நீங்க வேணா இந்த கூட்டணிக்குள்ள வாங்க, நாங்க உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாக சொல்லி அமுச்சு விட்டார். வந்து பேசுறவங்களை அமுச்சு விட்டார். இன்னொரு பிளான் என்னவா இருந்தது கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு திட்டம் என்டிஏக்குள்ள நான் போற மாதிரி திட்டமா இருந்தா புஷியானந்த் அவர்கள் ஒரே ஒரு சீட்டு மட்டும் கொடுத்தா போதும். ஏங்க 2வது சீட்டு கொடுத்து அவன் ஜெயிச்சு நான் தோத்துட்டேன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால எனக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுங்க, அது டெபுட்டி சிஎம்மா இல்ல மினிஸ்டராங்கிறதுல அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா இருந்தார். இதுதான் அவங்களுடைய முதற்கட்ட பிளானாக இருந்தது. சரி, அப்போ இப்போ வந்து நீங்க இப்பயும் வந்து என்ஆர் ரங்கசாமி அவர்களோட கூட்டணிக்காகத்தான் விஜய் இந்த மாதிரி மறைமுக பேசுகின்றார். ஒன்றிய அரசு மட்டும் தாக்கி பேசுறாரு. நீங்க வந்து மாநில அரசாங்கத்தை எதுவும் பேசாம, இன்னும் சொல்ல மாநில அரசாங்கத்திட்ட கத்துக்குங்க தமிழ்நாடு அரசாங்கமே அப்படிங்கிற எவ்வளவு சிறப்பாக ஒரு காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க பாருங்க அப்படிங்கிற அளவிற்கு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மறைமுகமாக கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறார்னா என்ஆர் ரங்கசாமி அவர்கள் அந்த காலுக்கு ரெடியா இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லங்க ஓகே, என்ன உடனே விஜய் நல்லா பேசினாரு, நான் கூட யோசிக்கல, மறைமுகமாக யாராவது வந்து
மறைமுகமாக கூட இல்ல நான் வந்து பாஜகவை கழட்டி விட்டு நான் வரலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? அவர் அதை செய்ய போவது கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக நான் தொடர்ச்சியாக இருப்பேன். அதுதான் இங்க போட்டி வந்து யாருக்கும்ங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அதனால இது கூட்டணிக்கான அறைகூவலா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன்னா விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு வேலை செய்ய போறாரா? ஏன்னா பாண்டிச்சேரியில இன்னைக்கு வரைக்கும் அந்த முன்னாடி ஒரு மாநில செயலர் சரவணன் ஒருத்தர் இருந்தார். விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போனார் அவர் வந்து. அதற்கு பிறகு கட்டமைப்பு கூட போடல. இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பாளர்கள் போடாத ஒரு கட்சியாக இருக்கின்றது. அங்க வந்து அங்கேயும் பூத் கமிட்டி எல்லாம் போடுறாங்களாங்கிறது தெரியல. 30 தொகுதி இருக்கு அங்கேயும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான். இந்த கூட்டத்துக்கான நோக்கம் நான் பார்ப்பது, இங்க வந்து தமிழ்நாட்டில் நீங்க வந்து இந்த செங்கல்பட்டு அந்த கல்லூரியில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு புஷியானந்த் அவர்கள் வெளிப்படையாக சொல்வது 234 தொகுதிகளுக்கும் நீங்க வந்து பேரம் பேச ஆரம்பிங்க. 2 கோடி ரூபாய் பிக்ஸ் பண்றேன். 25 கொடுத்தாலும் பரவாயில்ல, 50 கொடுத்தாலும் பரவாயில்ல, மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஆளை கூட்டிட்டு வாங்க. பாண்டிச்சேரியிலையும் அந்த பேரத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளவுதான். அது ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது புஷியானந்த் சொல்றதை விட விஜய் அவர்களே வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போனாருன்னா சிறப்பாக இருக்கும் நினைக்கின்றாங்க. சரி, ஏன்னா அந்த குழப்பம் இருக்கு. அந்த கண்டென்ட் வைஸா யாரை பேசணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒன்றிய அரசு இது செய்யல அது செய்யல, இங்க வந்து ஒரு ஐடி ஹப் இல்ல, இங்க தொழிலுக்கான வாய்ப்புகள் இல்ல, டூரிசம்ல ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, கழிவறைகள் இல்ல, வசதிகள் இல்ல, ரேஷன் கடைகள் இல்ல, அதனாலதான் சொல்றேன் திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாங்க ஏன் சார் திமுக ஓட்டு போடணும், 25 வருஷம் அவங்க ஆட்சியிலே இல்லையே அப்படின்ட்டு அங்கேயும் போய் அதான் சொல்லி சொல்றாரு. அதுலயே பெரிய குழப்பம் இருக்கின்ற காரணத்தினால் நான் பார்க்கின்ற வரைக்கும் அந்த கட்சி அங்கு தன்னுடைய வியாபாரத்தை அபிஷியலா துவக்குறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு வராங்க. அவ்வளவுதான். அதை வந்து தலைவர் மூலமாவே தலைவர் மூலம் சொன்னதான் சார் அது நடக்கும். புஷியானந்த் சொல்லிட்டு தான் இருப்பாரு. பட் தலைவரே நம்பகத்தன்மை கொடுக்குறாங்க. நம்பகத்தன்மை, ஏன்னா நாளைக்கும் பிரச்சாரத்துக்கும் அவர் வரணும் இல்ல சார். புஷியானந்தோட பிரச்சாரம் அவர் மட்டும் பண்ணா போதுமா? பத்தாது. இன்னொன்னு, நீங்க இந்த கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள் எத்தனை பேர்? 5000. அந்த 5000 பேருக்கு QR கோடு கொடுத்தாங்க. ஆனா காலையில் நிலவரப்படி அந்த 5000 பேர் வரல. ஏன் வரல? இதை பிளாக்ல டிக்கெட் வைக்கிறாங்க. 2500 ரூபாய், 5000 ரூபாய், யார் வேணாலும் டிக்கெட் வாங்கிக்கங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அப்புறம் தான் போய் காவல்துறையோட தயவு செய்து டிக்கெட் வாங்காதவங்களே உள்ள விடுங்க. ஏன்னா தளபதி பாத்துட்டு இருக்காரு. ஆட்கள் இல்லாம என்னப்பா கரூரால அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாமக்கல் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, புதுச்சேரியில இதான் உன்னுடைய நீ பெரிய, இங்க புதுச்சேரியில 3 டைம் நான் நின்றுருக்கேன், ஒரு டைம் நான் வந்து எக்ஸாம் இல்லைன்னு ஒரு கதை சொல்லிட்டே இருக்க ரொம்ப நாளா, அப்ப இதான் உன்னுடைய சக்தியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிடுவாருங்கிறதுக்காக அவசர அவசரமாக இந்த வேலைகளும் செஞ்சுட்டு. இந்த ஒரு ஏமாற்றமான ஒரு கூட்டமானு கேட்கிறேன் விஜய்க்கு வந்து. சார் கண்டிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார். ஆனா நீங்க முதல்ல காலை நிலவரப்படி நீங்க வந்து 5 மணி, ஏன்னா பேசும்போது கிரௌட் வந்துருச்சு. நம்ம பார்க்கும் பொழுது நீங்க இப்ப மதுரையை பார்த்திருக்கலாம். பொதுவாகவே விஜய் அவர்கள் வந்து சாயந்தரம் வரப்போற இடத்துக்கு காலையில இருந்து கூட்டம் வந்துட்டே இருக்கும். சேனல்ஸ்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தொடர்ச்சியா செய்திகள் வந்துட்டே இருக்கும். இதுதான் பொறுத்த வரைக்கும் காலையில் பெரிய கூட்டம் இல்ல. நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் 5000 பேரே வரல. QR கோடுக்கு யாரெல்லாம் டிக்கெட் கொடுத்து வாங்கினாங்களோ இல்ல. செய்திகள் வேற மாதிரி செய்திகள் தான். துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட QR கோடு வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு? அதுதான் நான் சொல்றேன். அவர் டிக்கெட்டுக்கு வாங்கினாரு இல்ல, இந்த 2500 ரூபாய்க்கு வாங்கின டிக்கெட் 5000 ரூபாய்க்கு விற்க அவர் வந்தவர், அவ்வளவுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கே தவிர 5000 பேர் உள்ள போனாங்களா? போகல. அப்போ மறுபடியும் புஷியானந்த் அவர்கள் நீங்க தயவுசெய்து எங்களை விடுங்க, மற்றவங்க எல்லாம் உள்ள விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும் அப்படின்னு, அவங்களுக்கு கூட்டம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு மட்டும்தான் போகின்றார். அதை தாண்டி விஜய்க்கு இங்க ஓவராலா இது வந்து என்ன கண்டென்ட்ங்கிற பெரிய குழப்பம் இருந்தா நான் பார்க்கின்றேன். என்ன பேசணும், என்ன டெலிவர் பண்ணணுங்கிற குழப்பம் இருந்தது. அதனாலதான் ரொம்ப டீடைலா பேசல. இன்னொன்று சார், இப்போ ரேஷன் கடைகள் இல்லை, ஓகே, நான் என்ன சொல்றேன், டக்குன்னு பார்க்கும் பொழுது உடனே ஒரு மறுப்பு செய்தி வருது. அது பாஜக தரப்புல இருந்து மறுப்பு செய்தி வருது, சமூக ஊடகங்கள் மறுப்பு செய்தி வருது, அவங்க செய்திகளோட எடுத்து போடுறாங்க. என்னைக்கு ரேஷன் கடை திறக்கப்பட்டது அப்படிங்கிற முதற்கொண்டு போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல டீடைல்ஸ்க்குள்ள விஜய் போகணும்னு நான் பார்க்கின்றேன். ஏன்னா பிரச்சனை எனக்கு ரொம்ப மேலோட்டமா சார், மேலோட்டமா. ஏன்னா இதை டக்குன்னு பார்க்கிறவங்க இதை மறுக்கிறாங்க, இல்ல இன்னொரு தரப்பு இல்லங்க ஆமாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எது உண்மை? பிரச்சனை எனக்கு 2016 வரைக்கும் அங்க ரேஷன் கடைகள் இருந்தன. கிரண்பேடி அவர்கள் வந்து கவர்னர் ஆகும்போது அவர் என்ன சொல்றாரு, இங்க வந்து அரசி ஊழல் நடந்துட்டு இருக்கு, முறைகேடு நடக்குது, இனிமேல் ஸ்டாப் பண்ணுங்க, மக்களுக்கு கேஷா கொடுத்து டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபரா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2021 திரும்ப என்ஆர் காங்கிரஸ் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க, மறுபடியும் ரேஷன் கடையில கொண்டு வருவேன். ஆனா அது உடனடியாக நிறைவேற்ற முடியல. ஒரு வழியா 2024 நிறைவேற்றுறாங்க. 2024 இருந்து வாடகை கட்டடங்கள்ல ரேஷன் கடைகள் நடந்துட்டு இருக்கு. பட் மறுபடியும் வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமை, க்ளோஸ் பண்றாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பப்ளிக் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சு ரேஷன் பொருட்களை விநியோகிக்கிறாங்க. இல்லாட்டி அப்ப அந்த முக்கத்துல இருக்க வந்து வாங்கிக்கங்க, அவங்க போன் பண்ணி கேட்கறாங்க, அப்பா இங்க வாங்கிக்கிறீங்களா, நாங்க இன்னைக்கு இங்க கொடுக்குறோம், நாளைக்கு அங்க கொடுக்குறோம். சோ இது சிக்கலாகும், சிக்கல் தான் மக்களுக்கு. இப்ப தமிழ்நாடு மாதிரி மாசம் மாசம் அந்த இஷ்யூ வந்து ரொம்ப டீடைல் பண்ணி பேசாம கடை இல்ல அப்படின்னு, ரேஷன் கடை இல்ல, அதுவும் இந்தியாலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலமாக அப்படின்னு ஒரு சொல்றாரு. இதுல யார் ஒரு குறை சொல்றாரு? ஒன்றிய அரசு குறை சொல்றாரா இல்ல ரங்கசாமி அரசு குறை சொல்றாரு? ஏன்னா எப்படி பார்த்தாலும் முதலமைச்சர் சார், அதாவது இங்க பவர்ஸ் கம்மி, நிதி பகிர்வு கம்மி, அதெல்லாம் ஓகே தான். ஆனா ரங்கசாமி அவர்களுக்கு ரோலே கிடையாதா? ஐடி இண்டஸ்ட்ரியே இங்க இல்ல, தொழிலே இங்க இல்ல, டூரிசம்ல கழிவறைகள் மோசமா இருக்கு. அப்ப இவருக்கு ரோல் இருக்கா இல்லையா? ரங்கசாமி அவர்களை திட்டுறாரா புகழ்றாராங்கிறதுல விஜய்க்கே ஒரு கிளாரிட்டி இருக்கு. அதுதான் சார் பிரச்சனை. சொல்ல மாதிரி பொம்மை முதல்வரா இருக்காரு ரங்கசாமி சொல்லணும்ல சார். அம்மா நீங்க என்ன சொல்ல சார், இப்போ
நான் வந்து அந்த கட்சியில இருக்கும்போது அரசியல் எதிரி திமுக ஏன் சொல்றீங்கன்னு கேட்டிருக்கேன். ஒரே ஒரு காரணம் தான் பிரதர். இப்போ திமுக ஆட்சியில இருக்கிறாங்க. ஒருவேளை அதிமுக இருந்தா அதிமுக அரசியல் எதிரி. இத சொன்னாங்க என்கிட்ட. அதிமுக அரசியல் எதிரியா இருந்திருப்பாங்க. அப்போ பாண்டிச்சேரியில அப்ப கொள்கை நிலைப்பாட மாத்திட்டோமா? அங்க அரசியல் எதிரி யாரு? கொள்கை எதிரி பாஜக எனக்கு புரியுது. அரசியல் எதிரி யாரு? இல்ல அரசியல் எதிரியே இல்லாத மாநிலமாக பாண்டிச்சேரி இருக்கா? இல்ல அங்கேயும் அரசியல் எதிரி வந்து இல்ல இங்க வேற மாதிரி எதிர்க்கட்சியை தான் நாங்க இங்க அரசியல் எதிரியா எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்களா? இப்ப இந்த மாதிரியான குழப்பங்கள் நிச்சயமா இருக்கின்றது. விஜய் அவர்கள் உண்மையிலே அங்கே ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற அந்த அரசாங்கத்தை சுட்டி காட்டி பேசி நான் ஒரு நல்லாட்சி கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லி சொல்லிருக்கேன். ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் இடம் கண்டது இந்த மாநிலம் தான், எங்க மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மிஸ் பண்ணிடாத அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆட்சி வரணும். அது ஒரிஜினல் இன்னும் ஒரு படி மேல போறாரு. அடுத்த 50 வருடத்திற்கான புதுச்சேரியின் வரலாற்றை மாற்ற போறாரு எங்க தலைவர்ங்கிறார். இப்ப சமீபத்திய வரலாறே உங்களுக்கு தெரியல. 2024 என்ன நடந்துச்சுன்னு உங்க தலைவர் தெரியாம பேசிட்டு இருக்காரு. 50 வருஷத்துக்கு எங்க தலைவர் பிளான் கொடுக்க போறாரு. காத்தை யாராவது அடக்க முடியுமா? காத்தை யாருமே அடக்கல. காத்து தான் படுத்து தூங்கிட்டு இருக்கு. காத்து எழுப்புறதா இங்க பிரச்சனையா இருக்குங்கிறதா இங்க சிக்கலா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு விஜய் அவர்கள் அதுக்கு டெலிவரி பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல டெலிவரி பண்ணல. இன்னொரு பக்கம் புதுச்சேரி கூட்டங்கள் ஒரு பக்கம், செங்கோட்டையனுடைய வரவுக்கு பிறகு அதுவும் ஒரு பெரிய விஷயமா அந்த நேரத்துல பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி, ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். அவர் உள்ள போன பிறகு சில விஷயங்கள்ல சில மாற்றங்களை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சோ அது ஒரு பிளஸ்ஸா இருக்காதா அடுத்தடுத்த கூட்டம்? 2 பொறுப்புகள் அவர் கொடுக்கப்படும் சார். ஒன்னு இந்த நிர்வாக குழுவிற்கான ஒருங்கிணைப்பாளர். அது ஏற்கனவே 28 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பல லீட் பண்ற மாதிரியான இது. சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப செங்கோட்டையர்கள் வந்து இப்ப 2 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் தலைமையிலான நிர்வாக குழு கூட்டம் கூடியதா? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கூடல. இன்னைக்கு இது மாவட்ட செயலாளர் கூட்டம், இது அவசரமான கூட்டம் சொல்லி சொல்றாங்க சார். விஜய் அதிருப்தியில இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. தெரியல அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற தெரியல. விஜய் ஏதாவது கேள்வி கேட்க போறாரு அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு மாதிரி கலந்துக்கிறாரான்னு கூட தெரியல. அதுவே தெரியல. உண்மைதான் சார். கலந்துக்க பேசுற நேரத்துல இல்ல நம்ம பேசுற நேரத்துல கலந்துக்கிறாரு கூட தெரியல. உண்மைதான் சார். பல நேரங்கள் இது மாதிரி நிறைய பார்த்திருக்கோம். ஏன்னா விஜய் சில கேள்விகளை கேட்க போறாரு அப்படின்னு சில செய்திகள் வந்துச்சுன்னா விஜய் அந்த கூட்டத்துக்கு வரமாட்டார். புஷியானந்தோட தலைமையில அந்த கூட்டம் நல்லபடியா நடந்து முடிஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறது இருக்கிற ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நிர்வாக குழு கூட்டத்தோட ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் அவர்கள் அப்பாயிண்ட் ஆகி 2 வாரத்திற்கு மேல ஆன பிறகும் ஒரு கூட்டம் கூட இதுவரைக்கும் நடக்கவில்லை. ஏன்னா அது தெரிஞ்சிருக்கும் இல்லையா, பனையூரில் இன்று செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் இந்த நிர்வாக குழு கூட்டம் கூடுகிறது. இல்லை, நடக்கல. அட்லீஸ்ட் நாங்க இல்லங்க எல்லாரும் வெவ்வேறு ஊர்கள் இருக்காங்க. மதுரையில இருக்காரு, ஒருத்தர் புதுக்கோட்டையில இருக்காரு, ஒருத்தர் சென்னையில இருக்காரு. நாங்க வந்து வீடியோ கான்பரன்சிங்ல பண்றோம். ஒரு போட்டோ வரல. அப்ப இந்த கூட்டம் நடந்துச்சா தெரியல. நீங்க அன்அபிஷியலா கூட நடந்திருக்குமோ சார்? நடந்த செய்திகள் வந்திருக்கும்ல அட்லீஸ்ட். ஏன்னா இந்த கட்சி வந்து எப்பொழுதுமே பரபரப்பாக ஏதாவது செய்திகளை கசிய விடணும்னு நினைக்கிறாங்க. இல்லாத செய்திகளை கூட கசிய விடணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இருக்கின்ற செய்தி நிச்சயமா கசிய விடுவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் இன்று கூட்டம் கூடியது. இந்த கூட்டத்தில் இந்த முடிவுகள் முக்கியமான வழக்கம் போல என்று தகவல் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல். அடுத்ததாக தேர்தலில் முக்கியமான சில விஷயங்களை செங்கோட்டையன் செய்து தருவது என்னன்னு டீட்டெயிலே உள்ள போக மாட்டாங்க. அப்படி மேம்போக்கான சில விஷயங்கள் வெளியே அது கூட இல்ல. அப்ப செங்கோட்டையன் அவர்கள் அப்பாயிண்ட் ஆன மிக முக்கியமான அந்த பதவிக்கான வேலையை அவர் செய்யவில்லை. இந்த பக்கம் செய்யறார். அவர் பார்க்கின்றோம். நிறைய நேரா போனாரு. அந்த எனக்கு தெரிஞ்ச ஈரோடு இந்த மாவட்ட செயலர் அந்த பையன் பாலாஜி, அந்த நிறைய பேர் 4-5 மாவட்ட செயலர்கள் பின்னாடி ரெடி பண்றாங்க. அதற்கான வேலைகளை பார்க்கறாங்க. அதையும் அனுமதிக்கான சிக்கல் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து நிறைய நிபந்தனைகள் 32 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க சார். அதாவது இந்த எஸ்ஓபி வழக்கு வந்த பிறகு கோர்ட் ரொம்ப கவனமா இருக்கு. என்ன சொல்றாங்க, பொதுக்கூட்டம் போடுறீங்களா 5000 பேருக்கு மேல, ஏன்னா பாண்டிச்சேரி அதனாலதான் அப்ளை ஆச்சு. 5000 பேருக்கு மேல கூப்பிடாது. மீறி நான் கூப்பிட வேணா அவங்களுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். முன்னாடியாவது நீங்க பொது சொத்துக்கு சேதம் விளைச்சிங்கன்னா 50% கொடுத்தா போதும். கோர்ட் என்ன சொல்லிச்சு அந்த ஹியரிங் போது நான் அதை பாக்குறேன். அவங்க கேட்கறாங்க என்ன சொல்றாங்கன்னா 50% கிடையாது, 100% நீங்க தான் கொடுக்கணும். அதுக்கு தாவேக்கோட லாயர் அறிவழகன் என்று சொல்றாரு, சார் அதெல்லாம் முடியாது சார். அப்படி எதுக்குமே தலைமை நீதிக்கிறேன். அப்ப எதுக்குமே நீங்க பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. நீங்க வந்து அடிச்சுட்டு போவீங்க, அப்ப எதுவுமே பொறுப்பேற்றுக்க மாட்டீங்களா? இது என்ன மாதிரியான கட்சி இதுன்னு அவரும் ஃபீல் பண்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக அவங்க வந்து கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, அறிவுரை சொல்றாரு, சார் எங்களுக்கு மட்டும் தான் சார் ஸ்பெஷலா ரூல்ஸ் போடுறாங்க, வேற யாருக்கும் போடுறது இல்ல. அதுக்கு அரசு தரப்புல சொல்றாங்க, சார் ஆமாங்க அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா ரூல்ஸ் போடுறோம். என்ன போட்டு அவங்க மட்டும் தான் மரத்துல ஏறாங்க, அவங்க மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உடனே அதிமுக தரப்புல கேட்கிறாரு, அப்ப உங்க கட்சியில அந்த மாதிரி இல்ல சார், எங்க கட்சியில யாரும் மரத்துல ஏறது இல்ல. அதிமுக விஜய் நாராயணன் சொல்றாரு, சார் இது நடக்குது. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப தெளிவாக கவனமாக வேற எதுவும் அசம்பாதம் நடக்கக்கூடாது, இந்த எஸ்ஓபி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் 5000 பேர் நீங்க இதை வச்சு செங்கோட்டையன் அவர்களும் இந்த அரசியலுக்குள்ள என்ன சொல்றாரு, இல்ல எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. 75000 பேர் ஓகே, 75000 பேருக்கு அனுமதி கொடுக்குறோம். நீங்க 75000 பேருக்கும் நீங்க முன்னாடி எதுவும் நடக்காத மாதிரி அவங்களுக்கான தண்ணீரோ இல்ல கழிவறைகளோ இல்ல அவர்களுக்கு தேவையான உணவையோ நீங்க செய்வீங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி. அதை செய்ய தயாராக இருக்கோம். அதே நேரத்துல இன்னைக்கு ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. செய்தியில் நீங்க பார்த்திருப்பீங்க. 75000 பேர் 20 லட்சம் கட்டணும்னு நினைக்கிறேன். சோ 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகையாக நீங்க கட்டுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுமதி கிடைக்கும்.
அதெல்லாம் சொல்லாம எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது சார். இன்னொன்னு இங்க 32 நிபந்தனைகள் சொல்றாருல்ல, பாண்டிச்சேரியில எத்தனை நிபந்தனைகள் போட்டாங்க? 31 நிபந்தனைகள் போட்டாங்க. விஜயன் என்ன சொல்றாரு? பாண்டிச்சேரியில இருந்து பார்த்து கத்துக்கங்க. உண்மையிலே ஒரு கத்துக்கணும். அவங்க ஈசா சிங் மாதிரி ஒரு காவல் அதிகாரி வந்து இனிமேல் உங்களை உள்ள விட மாட்டேன், ரூல்ஸ் படி தான் நீங்க நடந்துக்கணும், ரோட் ஷோலாம் அனுமதி கிடையாது சார். அது அந்த நிபந்தனைகளை முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா? விஜய் எத்தனை மணிக்கு வருவார் என்பதை எங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். இன் போல்டு லெட்டர்ஸ்ல போடுறாங்க. ஏன்னா இதான் சிக்கல். இங்க தமிழ்நாடு காவல்துறை அதை கேட்கவே இல்ல. விஜய் 8 மணிக்கு வருவாரா, 10 மணிக்கு வருவாரா, பரவாயில்லப்பா, காலைல இருந்து நம்ம போய் நில்லுங்க பண்ணீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையில தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணும். முக்கியமா கேட்க வரும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் வரவுனால ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் தெரியுதான்னு கேக்குறேன். தாவேக்கல சார் நிச்சயமா ஒரு இல்ல வந்து பயணம் இல்ல, அவர் வந்து இல்ல சார், இம்பாக்ட் எப்போதும் போலதான் இருக்காங்க. சார் இம்பாக்ட் இருக்கும் சார். நீங்க வந்து ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 4 மாவட்டங்கள்ல என்ன வேலைகள் செய்யணும் ஒரு இம்பாக்ட் கொடுக்கலாம். சரி. அவர் ஒரு விஷயம் சொல்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் அதிமுக அமைச்சர்களை உள்ளே இழுப்பதற்கான வேலைகளை செய்கின்றார். ஆனால் எத்தனை பேரத்தை கூட வந்து இவர் வைத்திலிங்கம் அவர் வரப்போறாருன்னு ஒரு செய்தி ஓடிட்டு இருந்துச்சு, மாஃபோ பாண்டியராஜன் வரப்போற செய்தி ஓட்டு இருந்துச்சு. அதெல்லாம் செய்திகளாகத்தான் இருக்கு. எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு இருந்த சிக்கல், நீங்க மறுபடியும் அதிமுகவுக்கு போக முடியாது. அவர் அதிமுக போக விரும்பல. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நான் வெளியே வந்துட்டேன். பாஜகவுக்கு போக முடியுமா? அங்க போனாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லணும். திமுக அவருக்கு போலான்னு நினைச்சா அங்க வந்து போக முடியல. அப்ப கடைசியாக தாவேக்காக்கு தான் வராருன்னு வேற போக்கிடம் இல்லாமல் தான் நான் வந்து அவர் குறைச்சி மதிப்பிடல. அவர் அனுபவசாலி, நிச்சயமாக அனுபவம் இருக்கின்றது, அனுபவத்தை அவர் கொடுப்பாரு. ஆனால் சூழல் வந்து வேற இடத்துல இல்ல, வேற போக்கிடம் இல்ல, அதனால போயிட்டார். இவர் சொல்ற மற்ற அமைச்சர்களுக்கும் அதுதான் கதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வேற வழியே கிடையாதுங்க. இப்ப நீங்க ஓபிஎஸ் கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கே ஒண்ணு அறிவாலயம் போய் நிக்கணும், இல்ல மறுபடியும் இப்ப என்டிஏக்குள்ள நிக்கணும். 2 பக்கமே எங்களுக்கு பெரிய அழைப்பு இல்ல அப்படின்னா அவங்க யாராவது போவாங்க. அதை தாண்டி இவர் அழைத்தார் என்ற காரணத்துக்காகவே போயிடுவாங்க. இப்ப மாஃபம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் போகக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் சொல்றாருங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவருக்கான வாய்ப்புகள் இல்ல சார். சார் இந்த செங்கோட்டையன் அவர்கள் போறதுக்கு முன்னாடியே இந்த உரிமை மீட்பு குழுல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எல்லாரும் இந்த பசுமனெல்லாம் பேசுறாங்க, தினகரன் மற்றவங்க எல்லாம் பேசும் பொழுதே நாங்க தொடர்ச்சியா இதற்காக தான் பாடுபடுவோம், நாங்க எப்படியாவது அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான வேலைகள் தான் செய்வோம்னு சொல்லிட்டு முந்தா நாள் வரைக்கும் செங்கோட்டையன் ஹோட்டல்ல பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு எப்படி போனாலும் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாங்க. நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதவர்ஜுனா மூலியமாக வேறொருத்தர் பேசி அவர் உள்ள கொண்டு போனாங்க. அது ஒரு தனி கதை. சோ அப்படிதான் அவர் உள்ள போகிட்டார். சரி ஓகேன்னு போயிட்டார். செங்கோட்டையன் அவர்கள் அந்த ஈரோடு போன்ற பகுதிகளில் ஏன்னா அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்காக ஈரோடு, திருப்பூர், கோவை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாவட்டங்களில் சில வேலைகளை செய்வார். அதுல என்ன ஒண்ணே ஒண்ணு சிக்கல் கேட்டீங்கன்னா, இப்ப இவர் சொல்றாரு எல்லா நேரங்களிலும் அந்த பேச்சை இவர்கள் கேட்பார்களா அப்படிங்கறதா. ஏன்னா இன்னைக்கும் நீங்க புஷியானந்த் கட்டுப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க. இப்போ வந்து அந்த மாவட்ட செயலர் பின்னாடி போய் நிற்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஷியானந்த் இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் சொல்லிட்டு சார் இந்த மாதிரி அவர் கூப்பிடுறாரு போலாமா வேண்டாமா, அவர் கூட்ட சொல்றாரு கூட்டலாமா வேண்டாமா, அந்த கூட்டத்துக்கு நாங்க போலாமா வேண்டாமா அப்படிங்கறத கேட்டுட்டு தான் செயல்படுவாங்க. ஏன்னா ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்களாங்கிறது தெரியல. நான் அந்த கடிதத்துல கூட விஜய் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆலோசனைப்படியும் பொதுச்செயலர் புஷியானந்த் அண்ணன் ஆலோசனைப்படியும் தான் நடக்கணும்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க முதல் நாள் கூட பேனர் வச்சதை பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம், எம்ஜிஆர் அவரோட புகைப்படம் இருந்துச்சு, புஷியானந்த் புகைப்படம் இல்ல. அடுத்த நாள் பேனர் மாறுது, புஷியானந்த் புகைப்படம் வருது. அப்ப அதுல இருந்தே அவர் புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து புஷியானந்த் இல்லாம இந்த கட்சி நகராது அப்படின்ட்டு. அப்ப அந்த முழு ஒத்துழைப்பு இன்னும் சொல்ல போனா புஷியானந்த் அவர்களுக்கு காட்டப்படுகின்ற அந்த விசுவாசம் செங்கோட்டையனுக்கு காட்டப்படுமானா புஷியானந்த் அனுமதித்தால் நடக்கும், இல்லையானால் நடக்காது. அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் சார். அவர் எப்படி சார் அனுமதிப்பாரு சார்? ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, செங்கோட்டையன் அவர் வந்த கதையில புஷியானந்தும் ஜானகிருஷ்ணன் வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. சார் வேண்டாம், நீங்க போய் இயக்கம் ஆரம்பிங்க, நீங்க போய் இயக்கம் ஆரம்பிச்சு எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் நடந்தது. அதை கூட்டிட்டு போனவர் ரொம்ப கடுப்பாயி அதுக்கப்புறம் விஜய் சந்தி அங்க செங்கோட்டையர்கள் வந்தா கூட நீங்க போய் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு விஜய் அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் சரி ஓகே. இன்னொன்னு செங்கோட்டையன் அவர்கள் கேட்ட பொறுப்பு என்பது பொதுச்செயலர் பொறுப்பு. எனக்கு ஜிஎஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. இல்லங்க இப்போ அது புஷியானந்த் அது மீறலாம் கொடுக்க முடியாது, இப்ப நீங்க வேற ஏதாவது ஆர்கனைஸ் செக்ரட்டரி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதையும் ஏமாற்றப்பட்டார். ஒட்டுமொத்தமா அமைப்பு செயலாளர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுவும் கொடுக்காம 4 மாவட்டங்களை மட்டும் நீங்க பார்த்தா போதும் சொல்லிட்டாங்க. அதுலயே ஒரு ஏமாற்றம் இருக்கின்றது. சோ புஷியானந்த் அவர்கள் வெளிப்படையாக நீங்க வந்து ரொம்ப நல்லா பழகுற மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. ஆதவர்ஜுனோட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி காமிச்சுக்குவார். உள்ளுக்குள்ள நடக்கிற வேலைகள் என்பது புஷியானந்த் ஒரு பிரிவு, ஆதவர்ஜுனா ஒரு பிரிவு, செங்கோட்டையன் ஒரு பிரிவாக தான் செயல்பட்டு இருக்காங்க. நிச்சயமா. ஸோ தாவேக்காக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்க்குறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் சில விஷயங்கள் நடக்கிறது பார்க்க முடியுது. அண்ணாமலை சில சந்திப்புகளை நடத்துறாரு. என்டிஏல இருந்து விலகிட்டோம்னு சொன்ன ஓபிஎஸ் கூட நடக்குது, அது மாதிரி டிடிவி கூட. இது என்ன மூவ்மெண்ட் சார்? டிடிவி அவர்கள் வந்து என்டிஏ விட்டு வெளியே போய் ரொம்ப ஆக்ரோஷமா பேசணும் சரி, எடப்பாடி நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னதும் சரி, இல்ல ஓபிஎஸ் அவர்கள் பேசணும், எல்லாவற்றுக்கும் பின்னாடி அண்ணாமலை நிச்சயமா இருக்கார். அண்ணாமலைக்கு அந்த பொறுப்பு போனதுல இருந்து அவர் என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய இருக்கு. தேசிய அளவுல பொறுப்பு கொடுப்பாங்களாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்கு. அவர் கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு தெரியல. தன்னுடைய தலைவர் பொறுப்பு போனதுல கண்டிப்பா நிச்சயமா அதிருப்தி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இருக்கு. ஆனா அவர் முன்வைத்த கோரிக்கை என்ன, அண்ணாமலை இல்லாம வேறொருத்த தலைவர் வந்தாதான் சரியா இருக்கும்.
நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் டிடிவிக்கு டேர்ம்ஸ்ங்கிற சரியில்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாரு, போனா போயிட்டு போறாங்க, டிடிவி போனா போயிட்டு போறாங்க, என்னங்க பிரச்சனைங்கிறார். ஆனா என்டிஏ ஸ்ட்ராங் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. டிடிவி எந்த அளவுக்கு போறாருன்னா, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சா என்டிஏ 3வது இடத்துக்கு போகும்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் போறான்னு பார்க்கணும். சோ அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய பவரை நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்யறாரு. இல்ல ஒண்ணு இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் நடக்கும். சரி, இவங்க ஒண்ணு சேரணும்னா என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? ஒண்ணு நயினார் நாகேந்திரன் தூக்குங்க, இல்ல எடப்பாடி தூக்கு, இது எது பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை தான் வைப்பார்னு நினைக்கிறேன். தன்னுடைய பவரை நிரூபிக்கிறதுக்கான அண்ணாமலை வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இதுல அமித்ஷா அவர்கள் இதை ஏற்கிறாரான்னு ஒரு பெரிய கேள்வி. அமித்ஷாவையும் போய் சந்திக்கிறார் அவர். சார் சந்திக்கிறார் சார், கண்டிப்பா சந்திக்கிறார் சார். பட் ஆனா நீங்க என்னைக்கு அவருடைய பொறுப்பு போயிருச்சு. இன்னொன்னு, நீங்க வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவர் வந்து துணை குடியரசுத் தலைவரும் ஆயிட்டார். இனிமேல் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு, ஸ்டேட் லெவல் ஒரு பொறுப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அமித்ஷா அவர்கள் அந்த கால் எடுத்துட்டார் தான் நினைக்கிறேன். அதனால இவருடைய ஆசைக்காக நான் வந்து நயினார் நாகேந்திரன் வேணா, உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு மாநில அளவில் கொடுப்பேங்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அவர் தொடர்ச்சியா என்ன முன்வைக்கிறாரு, இந்த கூட்டணி இப்படியே இருந்தா இது பெரிய வெற்றி எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப இவங்களை கொண்டு வரதுக்கு இவங்க சில டேர்ம்ஸ் வைக்கிறாங்க. தினகரன் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு, நம்ம என்ன பண்ணலாம் போன்ற விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருப்பார். அமித்ஷா அவர்கள் அதை ஏற்கிறாரா? இன்னொன்னு, அமித்ஷா அவர்கள் எவ்வளவு தூரம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி சார். ஏன்னா நீங்க ஒரு பேட்டியில அவர் சொல்லும் பொழுது, மேற்கு வங்காளத்திலும் தமிழகத்திலும் நாங்கள் அந்த ஆட்சியை துடைத்தெறிந்து நாங்கள் என்னுடைய என்டிஏ ஆட்சியை நிறுவோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதற்கான வேகம் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா என்டிஏல அதிமுக உள்ள போய் கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அடுத்த கட்சி எதுவும் வராம ஒரு சூழல் இருக்கு. வெவ்வேறு கட்சிகள் வருகிறார்களா இல்லையா? அன்புமணி ராமதாஸ்குள்ள பிரச்சனை இருந்தா கூட யாராவது ஒருத்தராவது பேசிருக்கணும், அப்ரோச் பண்ணிருக்கணும். தேமுதிக நிலைமை என்னங்கிறது தெரியல. வேற சின்ன சின்ன கட்சிகள் ஜி.கே. வாசன் அதுக்கான முயற்சிகளை இந்த டீம் பண்றாங்கிறது தெரியல. யாரு பண்றாங்க? நயினார் நாகேந்திரன் பண்றாரா, இல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி பண்றாரா, இல்ல அவங்க ஒரு குழு போட்டு அந்த குழு போய் ஏதாவது பேசுறாங்களா? உள்ள மெகா கூட்டணி சொல்லி சொல்றாங்க. மெகா கூட்டணி எங்க? ஒரு பக்கம் விஜய் ரொம்ப நம்பினார். விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் என்ன சொல்றாரு, இல்ல அது வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் ஜனநாயகம் ரிலீஸ்க்கு பிறகு அது நடக்கும். சோ இன்னைக்கு என்டிஏ வந்து அப்படியே தான் இருக்கு. உண்மையிலேயே அமித்ஷா அவர்களுக்கு இந்த அக்கறை இருக்கின்றதா? அண்ணாமலை பேச்சை கேட்கிறாரா? இல்ல தமிழ்நாடு பரவாயில்ல போயிட்டு போகுது, நம்ம மேற்கு வங்காளத்தை இந்த வாட்டி பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்றாங்களா அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி அடுத்த மாசத்துலதான் ஓரளவுக்கு கிளியர். ஒரு எரிச்சல் ஏற்படுத்தும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதாவது திரு ஓபிஎஸ் கூட திரு அண்ணாமலை பேசுறதோ அல்லது டிடிவி கூட, ஏன்னா இவங்க தொடர்ந்து எதிர்ப்பு நிலையில இருக்கிறாங்க. சோ இது எந்த அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தைகள் சந்திப்புகள் நடக்கும்? ஆனா மரியாதை சந்திப்புன்னு வழக்கம் போல சொல்றாங்க. சொல்றாங்க சார், நிச்சயமா எரிச்சல் ஏற்படுத்தும். ஏன்னா நீங்க அவர் ஒரு பேட்டில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது, ஓபிஎஸ் அவர்கள் முடிந்து போன கதைன்னு சொல்லி சொன்னார். அப்ப டிடிவி கூட ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருந்தார், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அவர் ஒரு கட்சி பார்ட்டியா இருக்காரு. எனக்கு வந்து அவர்கிட்ட கிளைம் பண்ண முடியாது. ஓபிஎஸ்மே கூட நீங்க உரிமை மீட்பு கழகம் குழு சொல்லி பேசினார், இல்ல நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டீங்கன்னா எடப்பாடி மேபி ஏத்துக்குவார். நீங்க கிளைம் வர மாட்டீங்களா, மறுபடியும் எனக்கு ரெட்டலை வேணும், இல்ல எனக்கு பொதுச்செயலாளர் பொறுப்பு வேணும், துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு வேணும், கிளைமுக்கு வர மாட்டீங்களா, நீங்க வாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா ஓபிஎஸ் மறுபடியும் என்ன சொல்றாரு, இல்ல நான் கிளைம் வைப்பேன், நான் முன்னாடி எனக்கு மறுபடியும் எனக்கு நல்ல பொறுப்பு கொடுங்க, ஒரு துணை பொதுச்செயலாளர் இணை பொதுச்செயலாளர் மாதிரி பொறுப்பு கொடுன்னு சொல்லி சொல்றாரு. அதை ஏற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுதும் தயாரில்லை. டிடிவி தினகரன் சந்திக்கிறதோ இல்ல மற்றவர்களை சந்திப்பதோ கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படத்தான் செய்யும். இன்னொன்னு, என்டிஏக்குள்ளேயே அந்த டேர்ம்ஸ் அறியும் சார். இப்ப நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன மாதிரி டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்ன நயனந்திரன் ஒருத்தர் சொன்னார், இல்லங்க கட்சியில ஆரம்பிக்க மாட்டாருங்க, அண்ணாமலை இங்கதாங்க இருப்பாருங்கிற அளவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இடத்திற்கு போகின்றார். அப்ப இது எல்லாமே என்டிஏ ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இல்ல அதுக்குள்ள நிறைய சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இருக்குன்னு அதுதான் பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருக்கும். அதை இவங்க சரி பண்ணி இல்ல எல்லாரும் ஒரே முகம் தான் இருக்கும். அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது நீ ஒரு பக்கம் அண்ணாமலையும் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் கை தூக்கி தான் அந்த இது காமிச்சார் அவர் வந்து. அந்த ஒற்றுமையை நீங்க ஏற்படுத்த தவறுனீங்கன்னா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வீக்கான ஒரு கூட்டணிங்கிற மாதிரி தான் ஒரு நெரேட்டிவ் இருக்கும். பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது. பொதுக்குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரியான அந்த தீர்மானங்களை நம்ம பார்க்க முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தான் தலைமை பொறுப்பு, முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான், நம்ம தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதான விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் பதில் சொல்ற மாதிரி கண்டிப்பா பதில் தான் சார். நீங்க ஏன்னா முதல்ல இந்த குழப்பம் இருந்தது. அமித்ஷா அவர்கள் வந்து இந்த சேர்ல உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி கை தூக்கி காமிச்ச பிறகு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தெரியும். ஆனா அவருடைய பேட்டி 2-3 பேட்டியில வந்து அவர் சொல்லல இல்ல வந்து சொல்லாம விட்டாருங்கிறதுக்காக இல்ல எடப்பாடி பழனிசாமி கிடையாது வேற ஒருத்தர் மனசுல வச்சிருக்காங்க அப்படின்னு செய்திகள் ஓடிச்சு. அண்ணாமலையும் எங்க அமித்ஷா அவர்களே சொல்லல, இது ஏன் கேக்குறீங்க, முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் அப்புறம் டிசைட் பண்ணுவோம்னு சில விஷயங்களாம். பட் அது ஓரளவு கிளியர் ஆச்சு அதுக்கு பிறகு. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல வந்து நிச்சயமாக பெரிய குழப்பம்லாம் இல்ல. ஆனா அண்ணாமலை போன்றவர்களுக்கும் இந்த மாதிரியான விசமத்தனமான விஷயங்களை செய்யறவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கு. இல்ல இவர் தான் என்டிஏவுடைய சிஎம் கேண்டிடேட், என்டிஏல அதிமுக தான் லீடிங் பார்ட்டியா இருக்குமே தவிர மற்ற பார்ட்டிகள் இங்க வர முடியாது. இது எல்லாமே இன்னொன்னு, இப்ப அண்ணாமலைய ஓரளவுக்கு அமித்ஷா ஏன் கண்டிக்காம இருக்காருன்னா சீட்டு பேரத்துக்கு இது பயன்படலாம். நாளைக்கு வந்து இல்ல நாங்க ஒரு 30 சீட்டு தான் கொடுக்கணும் விரும்புறோம், 25-30 தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்புறோம்.
அண்ணாமலை என்ன சொல்றாரு, இல்ல நாங்க வந்து நீங்களே இப்ப நேத்து சொன்னீங்க ஒரு வாக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தா கிட்டத்தட்ட 41.33% சொல்லி சொல்றீங்க. அதுக்கு அப்ப நாங்க எங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன 18%. உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன 21%. அப்ப 21% நின்ன நீங்க வந்து 150 சீட்ல நின்னுட்டு எங்க 30 சீட் கொடுத்தா எப்படி சரியா ஒரு லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்டாரு. ஏன்னா நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி நேத்து பேச வச்சு லாஜிக்கலா அதுல கேள்வி இருந்து கேட்டாரு. அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டாருன்னா சரி எங்களோட கூட்டணி கூட அதை கூட ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க சார். அதுவும் பார்லிமெண்ட் இது தேர்தல், இது வந்து சட்டமன்ற தேர்தல். அப்படிதான் அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றத லாஜிக்கே அடி வாங்கிடும்ல சார். அவர் சொல்லும்போது நீங்க வந்து 2 பேரும் நாங்கள் இருவரும் இணைந்தால் 41.33 84 தொகுதிகளில் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் உழைச்சிக்கிறோம் 210 ஆயிடுங்கிறார். 84 டக்குனு 210க்கு போறாரு அவரு. ஏன்னு தெரியல. சோ அப்படி சொன்னீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் சரி என்ன சொல்வார், ஓகேங்க நீங்க சொல்ற லாஜிக் ரொம்ப சரி. 18% கூட விட்டுருங்க. பாஜக தனிச்சு 11% வாங்கிருக்கல. அந்த 11% உண்டான தொகுதிகள் ஒரு 60 தொகுதிகள் கொடுத்துருங்க. மேபி அந்த ஒரு லைனுக்காக நீங்க அமித்ஷா அவர்களும் சரி பரவாயில்ல அண்ணாமலை இந்த விஷயத்தை பண்ணட்டும். நம்ம வந்து கூடுதலாக சீட்ஸ் வாங்கிக்கிறதுக்கு பயன்படும். இல்ல முக்கியத்துவமே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது அண்ணாமலை. ஆனா திருப்பரங்குன்ற இஷ்யூ வரும்போது கமலாலயத்துல திரு அண்ணாமலை வந்து செய்தியாளர் சந்தித்து பேசுறாரு. இல்ல சார் அதான் சார் முக்கியத்துவம் நான் சொன்னா நீங்க மறுபடியும் அண்ணாமலை அவர்களுக்கு தலைவர் பொறுப்போ நான் சொல்றேன் மாநிலத்தில் ஒரு முக்கியமான பொறுப்போ கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாது நான் சொல்றேன். தேசிய அளவுல கொடுக்கப்படலாம். நடுவில் செய்திகள் வந்துச்சு. இல்ல நீங்க வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஏதாவது மினிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கலாம். பட் ஆனா மாநிலத்துல நயினார் நாகேந்திரனுக்கு எதிர்த்து ஒரு பவர் சென்டரா உருவாக்குறதுக்கான வேலைகளை செய்ய மாட்டாங்க. அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்க அது இல்லாம நீங்க போய் அந்த நெகோசியேஷன்ல எப்படி சார் பேச முடியும்? கருத்து சொல்லலாம். இப்போ ஒண்ணு ஹெச் ராஜா கருத்து சொல்லலாம், தமிழிசை அவங்க கருத்து சொல்லலாம், வானதி கருத்து சொல்லலாம். ஆனா தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் தானே. அப்ப அதை எதிர்த்து நீங்க செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். இன்னொன்னு இந்த தீர்மானங்கள் மூலியமாக அவங்க நிச்சயமாக அது பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். சோ நிறைவாக திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்தளவுல இந்த அந்த அந்த பிரச்சனை வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான போக்க உருவாக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஜகவிற்கு ஒரு ஆதரவான போக்கு? அதிமுக தீர்மானம் கூட போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்க வந்து நீங்க நீதித்துறையை மிரட்டக்கூடிய அளவுல வந்து செயல்படுறாங்க திமுக அரசு அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. சோ நீங்க இந்த இஷ்யூவை பொறுத்தளவுல இது யாருக்கு சாதகமாக ஒரு நிலை? நான் வந்து வாக்கு வங்கி அடிப்படையில கேட்கிறேன். அந்த பிரச்சனைக்குள்ள போல அது யாருக்கு இது இது எந்த பக்கம் நியாயம் இருக்கு அது நிறைய வந்து பேசியிருக்கிறோம். சோ இந்த வாக்கு வங்கி அடிப்படையில் நான் கேட்கிறேன் சார். வாக்கு வங்கி அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க இதை பார்க்கிறவர்கள் இது புரிந்து கொண்டவர்கள் இது தேவையில்லாத இஷ்யூவா தான் ரெக்கப் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. அது திமுகவிற்கு சாதகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க இன்னொரு சார் இந்த இதுல ஒரு திமுக ஒரு சைடு நிக்கிறாங்க, பாஜக கிளியரா இன்னொரு சைடுல நிக்கிறாங்க, அதிமுக ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்கன்னு பாருங்க. எந்த சைடு நிக்கிறது குழப்பத்துல இருக்காங்க. இது எதிர்காலத்துல நான் சொல்றது 2026 தேர்தலுக்கு பிறகு அவங்க பாஜக எதிர்பார்க்கின்ற களமான திமுக அகைன்ஸ்ட் பிஜேபி, டிஎம்கே அகைன்ஸ்ட் பிஜேபிங்கிற களத்தை ஒன்று செய்வதற்கு இது பயன்படும். நன்றி தமிழ் சார்.